ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டைலரிங் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரவே மாட்டேன் சிஸ்டர், ஏதாவது பண்ணணுன்ற போல் ஒரு சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்மில் இருக்கேன். ஆனால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே என்னென்ன பண்ணலாம், நம்ம டைலரிங் ஃபீல்ட்லேயும் பண்ணலாம், இல்லை அதை தவிர்த்து நம்ம சைட்லேயுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த டைலரிங் ஃபீல்ட்லேயும் சரி தான், நம்ம வந்து மோட்டிவேஷன் டிப்ஸும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால, சரி உங்களுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்குமே நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து பெண்கள், நம்ம வந்து பெண்களான தான் நம்ம தான் வந்து அதிகமாக வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து அதிகமாக இருக்கிறோம் இல்லையா. அதனால் வந்து நமக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பெண்கள் என்னென்ன ப்ராப்ளத்தில் நம்ம வந்து தாண்டி வந்துட்டு இருக்கோம், இதனால் எவ்வளோ வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைலரிங் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஆர்டர் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து தாண்டி வர ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னாக்கா, மென்ஷன்ஸ் நமக்கு வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் சரி தான், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ப்ராப்பராக வந்து சரியாகவே மென்ஷன்ஸ் வந்து வராமல் இருக்கலாம், தள்ளி தள்ளி வரலாம், இல்லை அதிகமாக படலாம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நிறைய பேருக்கு பாருங்கள், நம்ம சாதா பேடை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னும்போது இப்போ வந்து நிறைய நான் இப்போ வந்து என்னுடைய ஃபேமிலியில் கூட சரி தான், இப்போது எனக்கு வந்து என் ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸுமே எதுவுமே இல்லை. அதாவது குழந்தை வந்து சீக்கிரம் பிறக்காது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ்லாம் எங்கள் ஃபேமிலியிலே கிடையாது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு இல்லை, நான் உங்ககிட்ட நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி வர்றதுக்கெலாம் ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு பேடு வாங்கி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய உடம்புக்குமே சரி தான், நம்மளுக்குமே எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக ஒரு பேடு வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு அது ஓகேவாக பட்டுச்சு. அதையுமே நீங்கள் வந்து வாங்கி வந்து நீங்களுமே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுபோல் நீங்களும் வந்து உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்குமே ஒரு வருமானம் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்களுமே வந்து ஒரு நல்ல பொருளை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க, அதனால் அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது இல்லையா. அதனால் அதையுமே நீங்கள் செய்யலாம், அது வந்து உங்களுக்குமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அதனால் செஞ்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்ததுக்கப்புறம் நானும் சரி ஓகே பண்ணலான்ற மாதிரி நானும் ட்ரை பண்ணி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறத வந்து நான் வந்து உணர்வுபூர்வமாக நம்பணும், நான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அதை செய்ய முடியலையா. அதனால் சரி ஓகே, நீங்கள் வந்து எனக்கு டெமோ காமிங்க, அதை நான் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்கும் சரி தான், இல்லை என்னுடைய கஸ்டமருக்கும் நான் வந்து அதை ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே மேடம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு வீடியோவும் அவங்க எனக்கு எடுத்து காமிச்சிருந்தாங்க. அதுவுமே நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் அப்படியே சொல்லி மட்டும் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர். நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்லி மற்றவங்க சொல்லியோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நாளைக்கு நீங்களே என்னை கேள்வி கேட்பீங்க இல்லையா, நீங்கள் மட்டும் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இது வந்து என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து உணர்வுபூர்வமாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணி நான் அதை வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் அதை போல் வாங்கி நீங்களுமே உங்களுடைய கஸ்டமருக்கோ இல்லை உங்கள் வீட்டாண்ட அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்களுமே வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கும் பெனிஃபிட் தான், வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பொருளை நம்ம விற்றோம், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும்போது ரொம்பவும் வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னாக்கா, நான் வாங்கின பொருளை வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ண உடனே எல்லாருமே வந்து ஓகே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இன்னும் 2 பாக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
அது வந்து எப்படின்னா ஒரு பேடு தான், அந்த ஒரு பேடு வந்து நல்லா காலையில் அது நல்லா ப்ளீடிங் ஆகிறவங்களுக்கு வந்து காலையில் வச்சாங்க அப்படின்னா நைட் வரைக்குமே நல்லா தாங்குது, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இத்தனை வருஷத்தில் நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வந்து இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. நான் வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து பேடுன்ற விஷயமே எனக்கு பிடிக்காது. அவங்க என்கிட்ட சொல்லும்போது இது சரி வராது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே கொடுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, சரி ஓகே நீங்கள் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்புறம் கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து பரவாயில்ல, நான் இவ்வளோ நாளாக நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்குமே நான் அதை வந்து சொல்கிறேன். அவங்க வந்து சொன்னது நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நமக்கு வந்து என்னென்ன வந்து எதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக நிறைய பேருக்கு பார்க்குறோம், உமன்ஸுக்கு வந்து நிறைய வந்து குழந்த வந்து தங்க மாட்டுது இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் இருக்காது. அதில் வந்து அவ்வளோ வந்து இருக்குது, அதனால் வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது, அந்த பேடு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, நமக்கு தெரிஞ்சது நம்மளோட இல்லாமல் அது வந்து ஒரு 4 பேருக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களுமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணுவாங்க இல்லையா. அதனால் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் உங்ககிட்ட நான் இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களுமே இந்த வேலையை செய்யலாம். நீங்கள் அதை வாங்கி உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம். இதனால் உங்களுக்குமே வந்து லாபம் இருக்குது. இதில் வந்து மெம்பர்ஸாகவும் சேர்ந்துக்கலாம். மெம்பர்ஸாக சேர்ந்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் இப்போ அதில் ஒரு மெம்பர்ஸாக சேர்ந்துட்டேன். இதனால் நமக்கு ஒரு நம்ம வந்து அதில் இருந்து நம்ம கஸ்டமருக்கு தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் எனக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி நானும் வந்து அதில் வந்து மெம்பர்ஸாக சேர்ந்துருக்கேன். நீங்களுமே இது போல் பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்குமே அந்த ஐடியா இருக்குது, எனக்குமே வேணும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதனுடைய டீட்டெயில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனுடைய டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். இது போல் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து டைலரிங் ஃபீல்டில் வந்து அதிகமாக ஒர்க் வரல அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருந்துக்கிட்டு லேடிஸ் வந்து சும்மா இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு அச்சய பாத்திரம் மாரி நம்மக்கிட்ட வந்து கையில் வந்து காசு இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு வரும் இல்லையா. நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு டென்ஷனாக ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறதுனே தெரியாமல் ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வந்து அப்படியே பிளாங்க் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நான் சொன்ன பேடுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே அந்த வீடியோவில் நான் வந்து லிங்க் அதில் வைக்கிறேன். அதையுமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து அதில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் அதில் நான் அட்ரஸை வாங்கிக்குவேன். நீங்கள் கால் பண்ணும்போது நான் உங்களுக்குமே சென்ட் பண்ணி விடுவேன். அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெம்பர்ஸாக சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சேர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து 4 பேருக்கு வாங்கியும் கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.